ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டுங்க ஒரு குட்டி ட்ரிப்பு வாய்க்கால் வெளியே போகலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். வாய்க்காலில் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த தண்ணி ஸ்டாப் பண்ண தினமும் இந்த வாத்துங்களுக்கு பயங்கர குதூகலமாகி போச்சுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டெம்போ நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் வாத்து முட்டை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு 5 முட்டை வாங்கியிருந்தோம். எங்கள் ஊர் பக்கம் ஒரு முட்டை 10 ரூபா விற்கிறாங்க. உங்கள் ஊர் சைடில் எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கனாவே இந்த ஜேசிபி ஆகட்டுங்க, இந்த கதிரடிக்க வண்டி இதெல்லாம் பார்த்தா பயங்கர குசியாயிருவாங்க. எங்கள் வீட்டில் உள்ள பையனும் அப்படி தான். அந்த வண்டியை பார்த்த அடுத்த செகண்டே அப்பா என்னை எங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு அவங்க அப்பாவை நச்சு எடுத்துட்டான். அப்புறம் போய் அந்த வண்டியை தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த வண்டி கூட இருந்து விளையாடிட்டு பயப்புள்ள அப்புறம் தாங்க வந்துச்சு. இந்த வாய்க்கால் சைடு போகிறதாகட்டுங்க, இந்த இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவுமே மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். இப்போ மைண்டெல்லாம் டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நாங்கள் பைக் எடுத்துகிட்டு முதல் வேலையாக வாய்க்கால் சைடு தான் கிளம்பிடுவோங்க. மைண்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் எந்த மாதிரி பிளேஸ்க்கு போவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். பை.